Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. இன்னைக்கு உங்களுக்கு பார்க்க போறது இந்த forex market தான். forex-ல கோல்ட்ல ஸ்கேல்பிங்ல எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அது எது சிக்கல் அக்யூரேட்டா எப்படி தெரியும், அது ஃபேக் ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு இன்னைக்கு forex-ல கொடுத்த ட்ரேட் தான். இன்னைக்கு மார்னிங்ல கொடுத்த பை ட்ரேட் மார்க்கெட் நல்லா மேலே ஏறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிவர்ஸ் போயிட்டு அதுக்கு அப்புறம் வந்து செல் நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட் கொடுத்த பை சிக்னல் 11:25க்கு தான் வந்திருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நல்லா மேலே ஏறிட்ட 24-25 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் வந்திருக்காரு. இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா லாஸ்ட் அந்த க்ரீன் கலரை பாரு, அந்த பை சிக்னல் ரெட்டு வந்து செல்லு தான். இப்போ இதுக்கு சிக்னல் வந்த டைமை என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை மேலே கீழே கொடுக்கும். இப்போ இது லாஸ்ட் வந்து சிக்னல் டைமிங் தான் மேலே கொடுத்துருக்காரு, அதுக்கு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டு. இப்போ சிக்னல் வரும்போது நம்ம கீழே கேண்டில் கலரு கன்ஃபர்மேஷன் பார் ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். இப்போ இந்த லாஸ்ட் சிக்னல் கொடுக்கும்போது அதுக்கு மேலே கேண்டில் கலர் க்ரீன் வந்துட்டு கீழே க்ரீன் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்ட ஃபர்ஸ்ட் பிரேக் அப்புறம் மார்க்கெட் புல் பேக் இந்த எக்ஸ்ட்ரா எகெயின் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கட் பண்ணி மார்க்கெட் மேலே ஏறிட்ட லாஸ்ட் பிரேக் அவுட் அப்ராக்சிமேட் அந்த லாஸ்ட் ரெசிஸ்டன்ட் கட் பண்ணும்போது 4346 இந்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு 58 பேர் போயிட்டு இப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட்டில் வந்திருக்காரு. 1 மினிட்ல நம்ம மார்க்கெட் பியரிஷ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் பண்ணிவிட்டு திரும்பி மார்க்கெட் எகெயின் மேலே ஏறும்போது எகெயின் என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து செல் பார்த்துட்டா செல் சிக்னல் வரும்போது கீழே அவ்வளோ ரெட் இருக்கு, சப்போர்ட் ஸ்ட்ராங்காக கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல அப்போ அதை சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணும்போது தைரியமாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் நல்லா கீழே போச்சு, நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்த பையை சிக்னல் கன்ஃபார்ம் ஆயதுக்கப்புறம் மார்க்கெட்டு எகெயின் ரிவர்ஸ் போயதுக்கு அப்புறம் தான் மேலே ஏறிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா கலரோட ஒயிட் கலர் கொடுத்தது, ஒயிட் கலர் நமக்கு ரிவர்ஸுக்கு தாங்க. அதுக்கப்புறம் அந்த செல் கீழே கன்ஃபார்ம் அல்ல, திரும்பி மார்க்கெட் ஏறிட்டு இப்போ அவர் வந்து மார்க்கெட் எகெயின் ரிவர்ஸ் போயிட்டு அவட ஒயிட் கலர் கொடுத்துட்டாரு. அந்த ஒயிட் கலர் ரிவர்ஸில் தான், அந்த எக்ஸ்ட்ரா கலர் கொடுக்கணும் மார்க்கெட் ரிவர்ஸில் தான். அப்போ அந்த பொசிஷன் கட் பண்ணலாம். அதில் புல் பேக் ரிட்ரேஸ்மெண்ட் போயிட்டாலும் நமக்கு மார்க்கெட்டு திரும்பி ஏறும்போது ட்ரெண்டு கொடுத்துட்டாலும் அவட கட் பண்ணி எக்ஸிட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணதால் லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து WinTrader 2009 தான், லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1. அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு என்ன அட்வான்டேஜ், எக்ஸ்ட்ரா கலர் சைடுவேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துருக்காரு. லைவாக மார்க்கெட்டில் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுவோன்னு கரெக்டாக தெரியும். அதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.